அப்படியே பூண்டு சேர்த்து போட்டுருவானா? இஞ்சி பூண்டு பேஸ்ட்ல இஞ்சி பூண்டு எப்படி அசிங்க போறான்னு புரியும். அதான் எனக்கும் தெரியல. இஞ்சி பூண்டு பேஸ்ட். டேய் டேய் ஃப்ரெண்ட்ஸ், பேசிக்காகவே எனக்கு இதெல்லாம் தெரியாது. கொஞ்சம் மாசா அடிக்கலான்னு பார்த்தேன், அது இப்படி தமாசா முடிஞ்சிச்சு. குட்டியாக இருக்கிற ரொம்ப இது தோல் வேண்டா, எத்தனை வண்டி தானே தோல்லாம். அப்படியே போடணா. தோளுடைய நல்லா இருக்காதா? நல்லா தான்டா இருக்கும். நல்லா தான் இருக்கும். போடணா. அது குழம்புல போட்டுக்கலாம். நான் ஏன் தூக்கி போடுறேன்? கால் கிலோ போனா சாப்பிடலாமே. அந்த தட்டில் வச்சு பண்ணுறோம். நல்லா மசாலாலாம் உள்ள இறங்கணும். கிரில் சிக்கன் செய்ய தேவையான பொருட்கள்: தயிர் போதுமான அளவு, ரெட் சில்லி பவுடர், கரம் மசாலா, ஒரு வேலையில் இறங்கினா கார்ன்ஃப்ளவர் மாவு, அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட், லெமன், உப்பு, இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் முக்கியமானது சிக்கன். நல்லா அந்த பீஸில் வந்து ஒரு கோடு இருக்குல்ல, அந்த லைனில் வந்து நல்லா மசாலா வந்து ஸ்டஃப் ஆகிற மாதிரி நல்லா தடவி எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு நல்லா ஒரு 1 ஹவருக்கு வந்து ஊறணும் அந்த சிக்கன். அப்போ தான் நல்லா ஒரு பதமான டேஸ்ட்டில் இருக்கும். படகுக்கு எப்படி துடுப்பு தேவையோ அதே மாதிரி சமையலுக்கு அடுப்பு தேவை. இப்போ நம்ம அடுப்பை தான் ரெடி பண்ண போகிறோம். சீமாடா சீமா வேற நாளா வேணா ஆட போச்சுயா பார்த்துட்டியா? ஃப்ரெண்ட்ஸ், அங்கே கிரில் ஊறிட்டு இருக்கு. அந்த கேப்ல நாங்கள் சிக்கன் கிரேவி செஞ்சுட்டு இருக்கோம்.
என்னடா தீர்த்த குடிக்கிற மாதிரி குடிக்கிற. எப்படின்னா இருக்கு? வாங்க நம்ம சிக்கன் செஞ்சு முடிச்சாச்சு. அடுத்து நம்ம கிரில்லுக்கு போறோம். வாங்க. இன்னொன்னு வை. இது கொஞ்சம் ஓர தள்ளிட்டு வைக்கலாம் பாருது. அது வை. அப்படி வை. பார்த்து வீத்துற போது அவ்வளோதான் விடு. பாத்துறா அந்த பக்கம் வெயிட்டு எடுக்கிறப்போ இன்னும் கொஞ்சம் தள்ளி தப்பி அது இங்கே வை. இன்னும் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் பார்த்தேன். நீயே போய் விடாங்க. கமான் நெருப்பு தான் இப்போ முக்கியம். சரி கிரில் 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 குயிலான்னு இங்கிலாந்து டிஷ்ஷு. இன்னும் கொஞ்சம் கூட போடலாம். சோறு தப்பு. யாருக்குன்னா நான் வருமோ அப்படியே எடுத்து போட வேண்டியதான். இங்கே கொஞ்சம் போட்டு அடுத்து பக்கத்து இங்கே போடு தரம் போடு. அப்படியே அந்த கிரில் எடுத்து நடுவில் வை. எல்லாம் வேணாம். ஒன்று இதில் வைடா. போதும் வரா. கொஞ்சம் யாருன்னா இங்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டான்டா. ஏய் போடா. நான் அப்படியே விட்டுலாமா எல்லாம் சொல்லுங்க. அடி போலி அப்படியா இருக்கு? சூப்பராக இருக்கு. சக்கராக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் கிரேவிலாம் சீக்கிரமாக செஞ்சிட்டோம். இந்த கிரில்லு செய்ய ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு ஒரு 3 கிரில்லை மட்டும் ஃபஸ்ட்டு போட்டோம்ல, அதை மட்டும் எடுத்துக்கிட்டு சாப்பாடு போட்டு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டோம். இப்போ பொறுமையாக மீதி இருக்கிற 6 பீஸா 5 பீஸா 1 2 3 5 பீஸ் ஆளுக்கு ஒன்று சாப்பிட்டு வயிறை ஃபுல் பண்ண போகிறோம். இப்போ அந்த கிரில்லு தான் வந்துட்டுருக்கு. அந்த கிரில்லை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த கிரில்லை தான் நாங்கள் ருசிக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், கிரில். இந்த கிரில் வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையாக பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு வீடியோ உங்களுக்காக போடுறேன்.